இந்த பெயர் கேட்ட உடனே ஒரு ஆணவமும், ஒரு தியாகமும் நினைவுக்கு வருதே. அவங்க தான் இந்திரா பிரியதர்ஷினி காந்தி. இந்தியா கண்ட முதல் பெண் பிரதமர். 1971. இந்தியா, பாகிஸ்தான் யுத்தம். பாகிஸ்தான் இந்தியாவை மிரட்டும் நேரம் அது. ஆனா அவர்களுக்கு தெரியாம இருந்தது, இந்திரா காந்தி என்ற புரட்சித் தலைவி இருக்கிறதுன்னு. அவங்க ஒரே முடிவில் இந்திய ராணுவத்தை அனுப்பி பங்களாதேஷ் விடுதலையை உறுதி செய்தாங்க. அந்த யுத்தத்தில் இந்தியா 90,000 பாகிஸ்தான் சிப்பாய்களை கைது செய்தது. இதுவரைக்கும் யாருமே மறக்க முடியாத வெற்றி. இந்திரா காந்தி அம்மா மட்டும்தான் பாகிஸ்தானை நடுங்க வைத்த முதல் இந்திய பிரதமர். ஒரு பெண்ணின் போராட்டம், ஒரு தேசத்தின் பெருமை. 1971ல பங்களாதேஷ் யுத்தத்தை வென்று இந்தியா வெற்றி சங்கு ஊதியவங்க. ஆனா அவங்க வாழ்க்கை மட்டும் வெற்றி பாதை இல்ல. அவங்க மீது நடந்த எமர்ஜென்சி அவலங்கள், சீக்கியர் கோவில் தாக்குதல், அதுதான் 1984ல நடந்தது. அவங்க சொந்த பாதுகாப்பு காவலர்கள் தாங்களே அவங்களை சுட்டுக் கொன்றாங்க. 42 ரவுண்டு குண்டுகள் இந்தியாவின் இதயம் நின்றுடுச்சு. ஆனா அந்த ரத்தத்திலிருந்து எழுந்தது இந்தியாவின் ஆற்றல். ஆனா இந்திரா காந்தி அம்மா கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? இஃப் ஐ டை டுடே, எவ்ரி டிராப் ஆஃப் மை blood will strengthen இந்தியா. அவங்க உயிரை தந்து நாட்டுக்கு நீதியோட சேவை செய்திருந்தாங்க. இந்திரா காந்தி அம்மாவுக்கு ஒரு முக்கிய அடையாளம் இருக்கு. அவங்க மட்டும்தான் தந்தை பிரதமராக இருந்த இந்தியாவின் முதல் மகள் மற்றும் தானே ஒரு நாளில் பிரதமரான அம்மா. நேரு அவர்களின் மகளாக பிறந்த இந்திரா அம்மா நாட்டுக்கு சேவை செய்வதற்கு தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க. தாயாக ஒரு மகனை வளர்த்தாங்க, தலைவியாக ஒரு தேசத்தையும் வளர்த்தாங்க. சொந்த வாழ்க்கையில துயரம். ஆனாலும் நாட்டுக்காக எப்போதுமே உறுதி. ஒரு தாயின் தியாகம், ஒரு தலைவியின் வீர வரலாறு. ஒரு தலைவியின் கதையை கேட்டீங்க. இன்னும் பல தலைவிகள், கதைகள், உண்மைகள் உங்களை சந்திக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதை பரப்புவோம்.